ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா. வறுக்கிறதுக்கு சோம்பு, ஜீரகம், பட்டை 2 துண்டு, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை வச்சுருக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கிறேன். 2 சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா ஈஸியாக சட்னி எம்டி சால்னா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவை கீறி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுறலாம். பாதி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வெட்டி வச்ச தக்காளியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்த பொருள் அரைக்க தேவையான பொருட்கள்லாம் போட்டுட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பொடி இல்லை, அதனால் நம்ம அரைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். குருமா ஆறினோடனேயும் பார்த்திங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணியை தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா பொடி 2 ஸ்பூன், வத்தத்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை மேலே தூவி குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்தோன்னா சுவையான சால்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், கொத்தமல்லி இலை தூவி நம்ம மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வெஜிடபிள்ஸ் நமக்கு தேவையே இல்லை. வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு இந்த சூப்பரான டேஸ்டான சால்னா ரெடி ஆகிடும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். நேரம் ஆக ஆக நம்ம பொட்டுக்கடலை, வேர்க்கடலை சேர்த்துக்கிறதுனால கெட்டி ஆகிடும். நீங்கள் இன்னுமே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கிறேன். 2 பூரிக்கு தொட்டுக்க செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. பூரிக்கு சால்னா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.